ശ്രീമദ് ദേവി ഭാഗവതം ഷഷ്ടസ്കന്ധം ആറാவது സ്കന്ധത്തിലെ അതാ മംഗളകരമായിരിക്കற പഞ്ചദശോ അധ്യായ 15வது അധ്യായം. വ്യാസർ ജനമേജയനുக்கு ஆதிபராசக்தியோடு மகிமகளை வர்ணிக்கிற கதைகளை சொல்லிட்டு இருக்கிறதாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். வியாசர் சொல்ற கதைகளில நடுவுல ஜனமேஜயனுக்கு டவுட் உண்டாகும். அதே மாதிரியே இந்த அத்தியாயத்திலையும் ஜனமேஜயனோட கேள்வியோடு கூடிட்டு இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. அதனால ஜனமேஜய உவாച പാണ്ഡുവോട് പുത്രനാന അർജുനൻ പഞ്ചപാണ്ഡവർകളിലെ ഒരുത്തരാക്കും അർജുനൻ. പാണ്ഡുവോട് 5 പുത്രർകളിലെ മൂന്നാമത് പുത്രൻ. அந்த அர்ஜுனன் வில்லாளி வீரனான அர்ஜுனனோடு புத்திரன் அபிமன்யு. അഭിമന്യുവോട് പുത്രനാക്കും പരീക്ഷിത്ത്. മാതൃഗർഭത്തിലെ ഇരിക്കത്ത ദ്രോണപുത്രനാன அஸ்வத்தாமாவினால பிரம்மாஸ்திரம் தொடுக்கப்பட்டு அந்த பிரம்மாஸ்திரத்திலேருந்து பகவான் மகாவிஷ்ணு பரீட்சித்தை காப்பாற்றி பாண்டவ வம்சத்தை நிலைநிறுத்தினார். அப்படி இருக்கிற பகவான் விஷ்ணுவே ஆயுள மீட்டு கொடுத்த சிரேஷ்டனான பக்தோத்தமனாயிருக்கிற பரீட்சித்து, ரொம்ப ரொம்ப நல்ல குணங்கள் எல்லாம் இருக்கிற பரீட்சித்துக்கு ஒரு நாளைக்கு காலச்சக்கரம் சுற்றி கறங்குற கெடுதலான ஒரு நேரத்துல கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத பரீட்சித்து கானனத்துல வேட்டையாட போனோன பசியாலையும் தாகத்தாலையும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத பரீட்சித்து. அவருக்கு கோபம் வரத்துக்கு காரணம் அவரு அங்க ஒரு ஆசிரமத்துல ஒரு முனி உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்தார், ஷமீக மகர்ஷி. அந்த ஷமீக மகர்ஷியோடு ஆசிரமத்துக்கு போய் பசிக்கிறதே தனிதாகம் அடிக்கிறதே ஏதாவது குடும்பம் கேட்டோன்னே அந்த மகர்ஷிக்கு ராஜா வந்தது தெரியலை. அவரு அவஸ்தாத்ரயங்களுக்கு அப்பாற்பட்ட துரியத்திலேயாக்கும் இருந்தார். துரியத்தை ஒரு அவஸ்தை அப்படின்னு சொல்ல முடியாது, அவஸ்தாத்ரயங்கள் தான் உள்ளது. அவஸ்தாத்ரயங்களுக்கு அப்பாற்பட்ட துரியத்துல பகவானில ஆத்மாராமனாயிட்டு லயிச்சுருக்கிற சமயத்திலே இருந்து பரீட்சித்து வந்தது. பரீட்சித்து வந்ததோ மகாராஜா ஆசிரமத்துல வந்து சாப்பாடும் தண்ணியும் கெட்டதொന്നും அவருக்கு தெரியலை. திடீர்னு வந்த கோபத்திலேயாக்கும் பரீட்சித்து அங்க கண்ணுல திடீர்னு காணப்பட்ட இறந்து போன ஒரு பாம்பை எடுத்து மகர்ஷியோட கழுத்துல போட்டுட்டு அதிவேகமாயிட்டு ராஜகொட்டாரத்துக்கு போனது. தபசு செஞ்சுருக்கிற அப்பாவோடு கழுத்துல ஷமீக மகர்ஷி அப்படிங்கிற அப்பாவோடு கழுத்துல
அந்த ராஜ்யத்தை ஆட்சி பண்ணுற ராஜா இறந்து போன பாம்பை போட்டார் அப்படின்னு தெரிஞ்ச சமீக மகர்ஷியோட புத்திரனான பிருங்கி முன்பின் யோசனை பண்ணாதக்கு ராஜாவை சபிச்சார். தட்சகன் அப்படிங்கிற பாம்பு கடிச்சு இறந்து போகட்டும் அப்படின்னாக்கும் சபிச்சது. அந்த டைமிலேயாக்கும் மரண பயம் இல்லாம ஆகிறதுக்காயிட்டு பரீட்சித்து பகவானை கூப்பிட்டு சரணம் பிராபிச்சுட்டு இருக்கிற அந்த சமயத்திலேயாக்கும் ஸ்ரீசுக பிரம்மர்ஷி அங்க வந்தது. ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு ஆத்மதத்துவம் உபதேசிச்சோன அவருக்கு பயம் அப்படிங்கிற உணர்வு போயிடுத்து. இருக்கிறதுலேயே பெரிய பயமான மரண பயமே ஓடி போச்சு. அப்படி இருக்கிற சிரேஷ்டனா இருக்கிற பரீட்சித்து மகாராஜா விதிக்கு கட்டுப்பட்டு மரண பயம் இல்லாதக்கு தட்சகன் அப்படிங்கிற பாம்பு கடிச்சு அவரோட ஜீவாத்மா பகவானில லயிச்சது. அப்படி இருக்கிற சிரேஷ்டனான பரீட்சித்தோடு புத்திரனாக்கும் ஜனமேஜயன். ஜனமேஜயனுக்கு வியாச மகர்ஷி உபதேசிக்கிறதாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஜனமேஜயன் அப்படிங்கிறது பரீட்சித்தோடு புத்திரனாக்கும் எந்த அளவுக்கு சிரேஷ்டதை அவருக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக்கும் நம்ம இதையும் சேர்த்தி பார்த்தோம். வியாச மகர்ஷி கதை சொல்லின்னு இருக்கிறத தேவியோடு கதை சொல்லின்னு இருக்கிறதையாக்கும் அவருக்கு பல பல டவுட்டுகளும் வருது. இப்ப கேட்கிறார் அவரோட டவுட்ட. அதனால ஜனமேஜய உவாச்ச. ஒன்னாவது ஸ்லோகம். தேஹ பிராப்திர் வசிஷ்டஸ்ய கதிதா பவதா கில நிமி கதம் புனர்தேஹம் பிராப்தவானிதி மே வத. வசிஷ்டரோடு சரீர பிராப்திய நீங்கள் சொன்னீங்களே, குடத்துக்குள்ளேந்து ஜனிச்சார் அப்படின்னு. வசிஷ்டன மாதிரியே சரீரம் இல்லாம போனவராக்குமே நிமி. அந்த நிமி சக்கரவர்த்திக்கு சரீரம் கிடைச்சது எப்படின்னு கூடியும் எனக்கு சொல்லி தாருங்களே. ரெண்டாவது ஸ்லோகம். வசிஷ்டேன ஜ சம்பிராப்த பூர்வதேஹோ நராதிபா நிமினா ந ததா பிராப்தோ தேஹ சாபாதனந்தரம். அதுக்கு வியாச பகவான் பதில் சொல்றார். வியாச உவாஜா அப்படின்னு சொல்லலைனா கூடியும் இந்த ரெண்டாவது ஸ்லோகம் வியாசர் ராஜாட்ட சொல்லற மாதிரி தான் இருக்கு. அதனால சொல்றார், ராஜாவே, ஜனமேஜய ராஜாவே, நான் சொல்றேன் கேளுங்கோ. வசிஷ்டனுக்கு மறுபடியும் முன்ன இருந்த மாதிரியே சரீரம் கிடைச்சது. ஆனா சாபத்தை தொடர்ந்து நிமிக்கி அப்படி ஒரு ஸ்தூலமான சரீரம் கிடைக்கலை. வசிஷ்டர் பிரம்மாட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணி கிடைச்ச சரீரம் இருந்தது. நிமி சக்கரவர்த்திக்கு வசிஷ்டனுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு சரீரம் கிடைக்கலை. சூக்ஷ்ம சரீரத்தோடு கூடிட்டு இப்படி நின்று இருந்தார். மூணாவது ஸ்லோகம்.
യഥാ ശപ്തോ വസിഷ്ഠേന തദാ തേ ബ്രാഹ്മണാ ക്രതൗ ഋദ്വിജോ യേ വൃദാരാജ്ഞാ തേ സർവേ സമചിന്തയൻ. വസിഷ്ഠർ നിമിയെ ശപിച്ചോണ്. அவருக்கு சரீரமில்லாதக்கு போச்சு. அந்த டைமில் வசிஷ்டர் வராத்ததாலேயே கௌதமனை கூப்பிட்டு யாக கர்மங்களை நடத்துறதுக்கு ஆரம்பிச்சிருந்தாரே ராஜா. அந்த யாகத்துக்காயிட்டு நிறைய பிராமணர்களும் ரித்திக்குகளும் எல்லாம் அங்க வந்திருந்தா. ராஜா இன்வைட் பண்ணினதாக்கும் அவளை. இப்ப ராஜாவோட சரீரம் இல்லாம போயிடுத்து. அதனால பிராமணர்களும் ரித்திக்குகளும் எல்லாம் ஒரு சேர கூடி ஆலோசனை பண்ணினா. யாக எஜமானன் இல்லாதக்கு யாகத்தை நடத்துறது எப்படி? 4வது ஸ்லோகம். கிம் கர்த்தவ்யமஹோஸ்மாபி சாபதக்தோ மகீபதே அஸ்மின் யஜ்ஞே த்வசம்பூர்ணே தீட்சாயுக்தஸ்ச தார்மிகா. மகாராஜாவுக்கு இப்படி ஒரு சாபம் கிடைச்சிடுத்தே, இப்படி சரீரமில்லாக்கி ஆயிடுத்தே, கஷ்டம் கஷ்டம், നമ്മൾ ഇനി என்ன ചെയ്യണം? இந்த யஜ்ஞமானா പൂർണ്ണമായിട്ടുമില്ലേ. യജ്ഞത്തെ ആരംഭിച്ച് വെച്ച യജ്ഞകർത്താവാன രാജா ഇപ്പോ ശരീരമില്ലാത്തവരായിട്ടാൽ 500 வருஷங்கள் தான் ஆயிருக்கு. இனியும் கிடக்கு 4500 வருஷங்கள் இந்த யாகம். மொத்தமாயிட்டு 5000 வருஷமாக்குமே யாகம். இந்த யாகத்தை ஆரம்பிக்கிற சமயத்திலேயாக்குமே ராஜா வசிஷ்ட மாமுனியை கூப்பிட்டு வரவழைச்சது. அப்பளாக்குமே வசிஷ்டர் சொன்னது, இந்திரன் செய்யற அந்த தேவி யஜ்ஞத்துல 500 வருஷம் அக்கும் இந்திரன் பிளான் பண்ணியிருக்கிறது. அந்த 500 வருஷம் முடிஞ்சிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்குமே போனது. அதுக்கப்புறமா வாக்குமே 500 வருஷம் கழிஞ்சு இந்திரனோட யாகத்தை பூர்த்தி பண்ணி வசிஷ்டர் வந்ததும் கோபம் வந்து நிமி சக்கரவர்த்தியை சபிச்சதும் எல்லாம். அப்படியாக்குமானா இந்த ராஜா யாகம் ஆரம்பிச்சு 500 வருஷம் ஆச்சு. இந்திரனும் ராஜாவும் ஒரே டைம்லயாக்கும் இங்க ஹோமங்களை ஆரம்பிச்சது. இப்போ ராஜா ஆரம்பிச்ச 5000 வருஷத்துக்கான அந்த யாகத்துல தீட்சை எடுத்திருந்தார் அவரு. இப்ப அவருக்கு சரீரம் இல்லாட்டி போயிடுத்து. யாக யஜமானன் இப்ப சரீரம் இல்லாதவராயிட்டு இருக்கார். இந்த ஒரு சிச்சுவேஷன்ல നമ്മൾ എന്നവാക്കും பண்ணணும் அப்படின்னு பிராமணர்களும் ரித்திக்குகளும் எல்லாம் கூடி ஆலோசனை பண்ணினா. நம்மளை கூப்பிட்டு வரவழைச்சு இந்த யாகத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாக யஜமானன் இல்லாதக்கு எப்படி யாகத்தை பூர்த்தீகரிக்கிறதுக்கு சாதிக்கும்? இந்த யாகத்துக்கான தீட்சை எடுத்துண்டவராக்கும், விரதனிஷ்டையோடு கூடிட்டு யாகத்தை ஆரம்பிச்சவராக்கும் நிமி சக்கரவர்த்தி ரொம்ப ரொம்ப தர்மிஷ்டனா இருக்கிற ராஜா. நம்மளால இனி என்ன செய்யறதுக்கு சாதிக்கும்? இப்படி எல்லாம் அவா கூடி ஆலோசனை பண்ணினா. 5வது ஸ்லோகம். கிம் கர்த்தவ்யம் காரியமேதத் விபரீதமபூத் கில அவஷ்யம் பாவி பாவத்வாதசக்தா ஸ்மநிவாரணே. யாகத்தை தொடங்கிட்டு இப்படி அது பூர்த்தியாகாம ஆயிடுத்தே, நினைச்ச காரியம் நடக்கலையே, என்ன வாக்கும் செய்வோம்? விதியை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு ஆருக்கும் சாதிக்காது. அவசியம் சம்பவிக்கேண்டதான காரியத்தை தடையறதுக்கு நமக்கு சக்தி ஒன்றும் இல்லை.
இது பகவானோடு நிர்ணயத்தாலாக்கும் இப்படி தடங்கள் எல்லாம் சம்பவிச்சிருக்கு இப்படின்னு அவா பேசிண்டா. 6வது ஸ்லோகம். மந்திரைர் பகுவிதைர் தேகம் ததா தஸ்ய மகாத்மனா ரட்சிதம் தாரயாமாசு கிஞ்சித் ஸ்வசன சம்யுதம். மகாத்மாவான அந்த நிமியோடு சரீரம் கொஞ்சமா சுவாச உச்சுவாசம் இருக்கிற மாதிரி பலவித மந்திரங்களால அவ காப்பாத்தி வச்சுண்டு அந்த யஜ்ஞம் பூர்த்தியாகிற வரைக்கும் மந்திர சக்தியால அந்த ஸ்தூல சரீரத்துல நிமி சக்கரவர்த்தியோட ஸ்தூல சரீரத்துல அவரோட சூக்ஷ்ம சரீரத்தை ஸ்தம்பிப்பிச்சு நிறுத்தினா. மகர்ஷிகளுக்கு அதுக்கான எபிலிட்டி எல்லாம் உண்டு. மந்திர சக்தியால அந்த சரீரத்தை விட்டு அந்த சூக்ஷ்ம சரீரம் வேறுபடாம அப்படி ஸ்தம்பிப்பிச்சு நிறுத்தினா. ஏழாவது ஸ்லோகம். கந்தைர்மால்யைश्च விவிதை பூஜ்யமானம் முहुर्मुहुः மந்திரசக்தியா பிரதிஷ்டப்ய நிர்விகாரம் சுபூஜிதம். மந்திர சக்தியால சூக்ஷ்ம சரீரத்தை ஸ்தூல சரீரத்துல ஸ்தம்பிப்பிச்சு நிர்விகாரமாக்கி பூஜிச்சிருந்த அந்த சரீரத்தை மறுபடியும் மறுபடியும் அவ நல்ல மனம் இருக்கிற பூக்களாலே எல்லாம் பூஜிச்சா. எட்டாவது ஸ்லோகம். சமாப்தே ஜக்ரதௌ தத்ர தேவா சர்வே சமாகதாः ऋद्विग्भिस्तु स्तुता सर्वे சுப்ரீதாச்சபவன் ருபா. யஜ்ஞம் பூர்த்தியானோன தேவர்கள் எல்லாம் அங்க வந்து சேர்ந்தா. ரித்திக்குகள் எல்லாம் துதிக்கிறத கேட்டு தேவர்கள் எல்லாம் குஷி ஆயிட்டா. 9வது ஸ்லோகம். விஜ்ஞாப்தா முனிபிः ஸ்தோத்ரைர் நிர்விண்ணாத்மனமப்ருவன் பிரசன்னாஸ்ம மஹீபாலா வரம் வரய சௌரத. பிராமணர்கள் துதிச்சுண்டு ராஜாவோடு அந்த நிலைமைய தேவர்களை தெரியப்படுத்தினா. வசிஷ்ட மாமுனி சபிச்ச விவரத்தையும் அவ சொன்னா. நாங்கள் இதா அந்த ராஜாவோட சரீரத்துக்குள்ளேந்து சூக்ஷ்ம சரீரம் வெளியில போகாம ஸ்தம்பிப்பிச்சு நிப்பாட்டிண்டு நாங்கள் இதா இந்த யஜ்ஞத்தை பூர்த்தீகரிச்சோம் அப்படின்னு தெரியப்படுத்தினா. அது தெரிஞ்ச தேவர்கள் சங்கடத்தோடு கூடிட்டு ராஜா கிட்ட சொன்னா. அந்த ராஜாவோட சரீரத்துக்குள்ள இருக்கிற சூக்ஷ்ம சரீரம் இருக்கே அத குறி வச்சுண்டு சொன்னா. ராஜாவே, நாங்கள் சந்தோஷமாயிட்டோம். என்ன வரமாக்குமோ விருப்பம் அந்த வரத்தை கேட்டு வாங்கிக்குங்கோ. 10வது ஸ்லோகம். யஜ்ஞேனானேன ராஜர்ஷே வரம் ஜன்ம விதீயதே தேவதேஹம் நிருதேஹம் வா யத்தே மனசி வாஞ்சிதம். ராஜர்ஷே, இந்த யஜ்ஞத்தாலேயே உங்களுக்கு சிரேஷ்டமான ஜென்மம் கிடைக்கும். தேவ சரீரம் வேணுமா, மனுஷ சரீரம் வேணுமா, என்ன சரீரமாக்கம் உங்களுக்கு வேண்டது அப்படிங்கிறத எங்ககிட்ட கேட்டு வாங்கிக்குங்கோ, நாங்கள் தரோம். சிரேஷ்டமான இந்த யஜ்ஞத்தாலேயே உங்களுக்கு நீங்கள் விருப்பம் என்ன சரீரமாக்கம் உங்களுக்கு வேணுமோ அந்த சரீரம் கிடைக்கும். அதை ஸ்வீகரிச்சுக்குங்கோ.
11வது ശ്ലോകം. ദൃപ്തകാമം പുരോദാസ്തേ മൃത്യുലോകേ യഥാ സുഖം ഏവമുക്തോ നിമേരാത്മാ സന്തുഷ്ടസ്ഥാനുവാചഃ. உங்களோடு புரோகிதனான வசிஷ்டன் உங்களோடு சாபத்தால அவருக்கு இருந்த சரீரத்தை வெடிஞ்சு மிருத்யுலோகத்துக்கு போனார். பூர்வ தேகத்துக்கு துல்லியமான இன்னொரு சரீரத்தை ஸ்வீகரிச்சு ரொம்ப அகங்காரத்தோடு கூடிட்டுதான் இந்த பூலோகத்துல வாழ்ந்துட்டு இருக்கார். அந்த மாதிரி ஒரு சரீரமாக்கம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை ஸ்வீகரிக்கலாம். இப்படி சொன்னோன்னு அந்த நிமியோடு ஸ்தூல சரீரத்துக்குள்ள இருக்கிற சூக்ஷ்ம சரீரம் அந்த ஆத்மா சந்தோஷத்தோடு கூடிட்டு தேவர்கள் கிட்ட இப்படி சொல்லித்து. 12வது ஸ்லோகம். न देहे मम वाञ्छास्ते सर्वदैव विनश्वरे वासो मे सर्वसत्त्वानां दृष्टावस्तु सुरोत्तमाः. சர்வதா அழியக்கூடின இந்த சரீரத்தில் எனக்கு ஆசையில்லை. இந்த சரீரமே எனக்கு தரேன்னு நீங்கள் சொன்ன எப்ப இருந்தாலும் இந்த சரீரத்துக்கு நாசம் அப்படிங்கிறது இருக்கு. அதனால இந்த சரீர மோகம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. தேவர்களே, சர்வ உயிரினங்களோடும் பார்வையில என்னோடு நிவாசம் நீங்கள் செஞ்சு கொடுங்க. சர்வ உயிரினங்களோடும் கண்ணுகளில படுற மாதிரி இருக்கணும் நான். அது எப்படி வேணும் அப்படின்னு கூடியும் நிமி சக்கரவர்த்தி சொல்றார். 13வது ஸ்லோகம். நேத்ரேஷு சர்வபூதானாம் வாயுபூதச்சராம்யஹம் ஏவமுக்தா சுராஸ்தத்ர நிமேராத்மானமப்ருவன். சர்வபூதங்களோடும் கண்ணுகளில நான் வாயு ரூபேன சஞ்சரிச்சுக்கிறேன். இப்படி சொன்ன நிமியோடு ஆத்மா கிட்ட அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கிட்ட அப்போது தேவர்கள் சொன்ன 14வது ஸ்லோகம். பிரார்த்தயத்வம் மகாராஜா தேவீம் சர்வேஸ்வரீம் சிவாம் மகேனான சந்துஷ்டா சாதேபீஷ்டம் விதாஸ்யதி. மகாராஜாவே, நீங்கள் அதுக்காயிட்டு சர்வேஸ்வரி ஆயிட்டு இருக்கிற மங்கள ரூபியா இருக்கிற அம்பாள் கிட்ட பிரார்த்திங்கோ. இந்த யஜ்ஞத்தாலேயே குஷியான தேவி உங்களோட ஆசையை சாதிச்சு தருவள். உங்களோட ஆசை சாதிக்கிறதுக்கான எபிலிட்டி அஷ்டதிக்பாலகர்களா இருக்கிற எங்களுக்கு இல்லை. அம்பாளுக்கு மட்டும்தான் உங்களோட இந்த ஆக்ரகத்தை சாதிச்சு தரத்துக்கு சாதிக்கும். 15வது ஸ்லோகம். சதேவைரேவ முக்தஸ்து பிரார்த்தயாமாஸ தேவதாம் ஸ்தோத்ரைர் நானாவிதைர் திவ்யைர் பக்தியா கத்கதயா கிரா. தேவர்கள் இப்படி சொன்னோன நிமி சக்கரவர்த்தி திவ்யமாயிருக்கிற பல பல ஸ்தோத்திரங்களால கண்டம் எடரீண்டு டோப்புமோஸ்ட் பக்தியோடு கூடிட்டு தேவிய துதிச்சார்.